எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவை பூச்சூடவா பவர்ட் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட் மற்றும் 3 ரோசஸ் நேச்சுரல் கேர். உனக்கு பிங்க் கலரை பத்தி நான் சொல்லலல. ஐ அக்செப்டட் லவ் ஜஸ்ட் நவுன்னு அர்த்தம். அதாவது இப்பதான் அந்த காதலை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். சொல்லு, யார் காதலை ஏத்துக்கிட்ட? அவர் பேர் என்ன? ஏய் நிறுத்தடி. நான் ஏதோ சும்மா யதார்த்தமா ட்ரெஸ் போட்டா அதுக்கு நீயா ஒரு கதை சொல்வியா? நானும் உன்னை கொஞ்ச நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். புதுசா ஒரு போன் வச்சிருக்க, அடிக்கடி மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. யாருக்கு தான் மெசேஜ் பண்றேன்னு பார்க்கலான்னு பார்த்தா போன்ல மெசேஜஸ் லாக் பண்ணி வச்சிருக்க. வர வர உன் மேல எனக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ திருட்டுத்தனமா நீ என் போன் எடுத்து பாத்துருக்க. அதனாலதான் எந்த யூஸும் இல்லையே. நீ அந்த பாஸ்வேர்டு சொல்லு. நீ என்ன அனுப்பியிருக்க, யாருக்கு அனுப்பியிருக்கன்னு நான் பாக்குறேன். சரி, மெசேஜ் யாருக்கு அனுப்புற? இப்ப எந்த அளவுக்கு விஷயம் வளர்ந்திருக்கு அதையாச்சும் சொல்ல. அப்படி கேளு. நாம ஏதாவது பேசினா மட்டும் உடனே கிளாஸ் எடுக்குதுல, அது யாருன்னு கேளு. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ எப்படி உன் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறியோ அதே மாதிரி தான் நான் என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறேன். அவ்வளவுதான். எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. லவ் பத்தியும் ட்ரெஸ் கலர் பத்தியும் இவ்ளோ டீடைலா சொல்ற. ஒரு நாள் மாட்டுவ பாரு. ஐ ஹேட் லவ். பாப்போம் பாப்போம். ஐயோ அக்கா, உங்க 2 பேர் பிரச்சனையை அப்புறம் வச்சுப்போம். இப்ப அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு போறது? இது என்னடி கேள்வி? வழக்கம் போலதான் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு போக வேண்டியதான். ஏய் என்னடி, எதுக்கு அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு போணும்? வாக்கா, பின்ன பார்க்குக்கு போறதுக்கு அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு போறது? போய் சொல்லிட்டு தானே போணும். காதல்னாலே போய் தான்க்கா. நாமளும் போய் சொல்லிட்டு போக வேண்டியதான். நல்ல பசங்க மாதிரி அம்மா கிட்ட போயிட்டு, அதாவது அக்கா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு சொன்னா விட்டுற போறாங்க. சரி அக்கா, நீ எதுக்கு இவ்ளோ டல்லா இருக்க? நீ தான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா பிரைட்டா இருக்கணும். வா, உனக்கு நிறைய பட்டிட்டிங் கேக் பார்க்கணும். வா 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 உட்காரு. வா. என்ன பண்ற? வேண்டாம்டி. ஹே, அந்த லிப்ஸ்டிக் எட்ரி. எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இவ்ளோ வேண்டாம். டல்லா இருக்கு. சிவாக்கு ஒரு மெசேஜ் போடுவோம். மெசேஜா? இவளுக்கு வேற வேலையில. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ச்சே, ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம். என்ன ரிப்ளையே வரல. சரி, இன்னொரு மெசேஜ் அனுப்புவோம். மறுபடியும் எதுக்கு மெசேஜ் பண்றா? வேலண்டைன்ஸ் டே விஷஸ் சொன்னா பதில் சொல்லணும் குட்டி. பதில் சொல்லன்னு விடவா போறா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அப்பா, அந்த ஹனுமார் கிட்ட இருந்து இந்த வார்த்தையை வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். சக்தி, நீ கலக்கிட்டடி. விடாம அப்படியே போ. முட்டாள் முட்டாள், இதுக்கு வேற வேலையே இல்லை போல. தேங்க்யூ. நம்ம மீட் பண்ணலாமா? ஆஹா, மீட் பண்ணலாமா? வா. விடக்கூடாது. மீட் பண்ணலாம். எங்க சந்திக்கலாம்? இடத்த நீங்க சொன்னாலும் சரி, என்ன சொல்ல சொன்னாலும் சரி. போட்டோங்கிறாலே, உங்க ஏரியால மீட் பண்ணலாமா, இல்லை உங்க தெருவில் மீட் பண்ணலாமா, இல்லை உங்க வீட்டில் மீட் பண்ணலாமா? நம்ம சொன்னாதான் கரெக்டாக இருக்கும்.
எதுவும் தேவையில்ல, நானே இடத்த சொல்றேன். ஓஹோ அப்படியா? அனுப்பியிருப்பா எங்க? எங்கன்னு கேட்குறாளே, நமக்கு எதுவும் தெரியாது. ஓகே, நம்ம சுந்தர் தான் அதுக்கு கரெக்டு. அவன்கிட்டே கேட்போம். இன்னைக்கு கலக்கணுமே. இன்னைக்கு மீனுக்குட்டியை இம்ப்ரெஸ் பண்றோம். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மீனுக்குட்டி. டேய் டேய், ஏன்டா எப்ப பார்த்தாலும் மாடு மேய்க்கிற மாதிரி ஏன்னு கத்துற? இங்க பார், நான் இன்னைக்கு ஒரு நல்ல லவ் மூட்ல இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நீ கிளம்பு. நீ எந்த மூலனாலும் இருந்துட்டு போ. எனக்கு ஒரு நல்ல இடம் ஒன்று. டேய், ரியல் எஸ்டேட்டா? அத பத்தில எனக்கு ஒண்ணும் தெரியாது. கீழே போய் டிவி ஆன் பண்ணு. எவனாச்சும் சென்னைக்கு மிக அருகாமையில் செங்கல்பட்டு தாம்பரம்னு வித்துட்டு இருப்பான். அத பார்த்து தெரியும். நான் அந்த இடத்த கேட்கலடா. லவ்வர்ஸ் எல்லாம் மீட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஸ்பாட் சொல்ல. ப்ரோ, லவ் ஸ்பாட்டா? என்ன ப்ரோ, லவ்ல விழுந்துட்டியா? கங்க்ராச்சுலேஷன். அண்ணி யாருன்னு சொல்லவே இல்ல. டேய் சரி, நீ லவ் அக்செப்ட் பண்ண போறியா இல்ல ப்ரப்போஸ் பண்ண போறியா? என்ன, அதுக்கு தான் ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கியா? ஏன் ஒயிட் ட்ரெஸ் போட்டா என்ன அர்த்தம்? ப்ரோ, ஒயிட் ட்ரெஸ் போட்டா ஆல்ரெடி புக்டுன்னு அர்த்தம். ஆல்ரெடி புக்குடா? சி, அந்த சென்டிமெண்ட்லாம் தூக்கி போடு. எனக்கு இடத்த மட்டும் சொல்லு. சென்னையில இருக்க இடத்தெல்லாம் சொல்றேன், ஓகேவா? சொல்லு. காந்தி மண்டபம், ஓகே, செம்மொழி பூங்கா, ஃபீனிக்ஸ் மால், ஸ்கை வாக், எக்ஸ்பிரஸ் அவென்யூ, காஃபி ஷாப்னா நம்ம அமெத்திஸ்ட் காஃபி ஷாப். ஓகே, நம்ம ஏரியானா ஆபீஸ் பக்கத்துல நடேசன் பார்க், ஓகேவா? ஓகே ஓகே, நான் பாத்துக்கறேன். ஒருவேளை உண்மையிலே லவ்ல விழுந்திருப்பானோ? நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டானே. என்ன சொல்லலாம்? இவளுக்காக என்ன கடல் தாண்டியா போக முடியும்? நட்டேசன் பார்க். ஓஹோ ஓகே. ஓகே, டன். சூப்பர். ஓகே, வர்றேன்னு சொல்லிட்டாளா? இப்போ அடுத்து என்ன பண்ணும்? சக்தி கால் பண்ணும். நினைச்சேன். சொல்லுங்க சிவா. ஏய், நான் உன்னோட பாஸ். நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா தானே ஹெல்ப் பண்றேன், அதான் அப்படி சொன்னேன். இல்லையாப்பா, வேலை மட்டும் முடியட்டும், அப்புறம் உன் கதையும் சேர்த்து முடிக்கிறேன். அந்த பொண்ணு என்னை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கா. நீ அங்க வந்துரு. அப்போ ஆபீஸ்? ஆபீஸ் தானே, அதெல்லாம் லேட்டா போய்க்கலாம், வா. இவர் வேலைன்னா பஞ்சுவாலிட்டியா காத்துல பார்க்க விட்டுவாரு. இதே ஒரு 5 நிமிஷம் நாம லேட்டா போனா திட்டி தீத்துருவாரு. இந்த பாஸுங்களே இப்படிதான். நாம லேட்டா வந்தா பொறுப்பே இல்லைன்னு திட்டுவாங்க. இதே இங்க தூங்கி ஏஞ்சி வந்தா மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஹலோ. ஏய், என்ன பேசாம அமைதியா இருக்க? நட்டேசன் பார்க் தானே, நான் வந்துடுறேன். ஏய், நான் எங்க இடம்னு சொல்லவே இல்லை. உனக்கு எப்படி தெரியும்? கரெக்டா சொல்ற? இதென்ன உலக ரகசியமா? லவ்வர்ஸ் அங்க தானே மீட் பண்ணுவாங்க, அதான் ஒரு கெஸ்ட்ல அடிச்சு விட்டேன். சரி சரி, அங்க வந்துரு. ஓகே ஓகே ஓகே. அந்த பொண்ணு அங்க வந்துருவா, சக்தியும் வந்துருவா. கையில மட்டும் மாட்டட்டும், இன்னைக்கு அவன் கதையை முடிக்கிறேன். என்ன எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டீங்களா? பின்ன பூ கூட எடுத்துட்டு பார்க்குக்கு போவாங்க. ஏய், வர வர இவளுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா, எந்த கோயிலுக்கு போறீங்க? வேலண்டைன்ஸ் கோயிலுக்குமா? என்னது? அதாம்மா, வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு. அந்த கோயிலுக்கா போறீங்க? ஏய், நானே போய் ரொம்ப நாள் ஆச்சு, போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு வீட்ல எனக்கும் எந்த வேலையும் இல்ல. அடுப்புல ஏதோ வச்சிருக்கேன், ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, சரியா? அந்த கோயிலுக்குலாம் நீ வரக்கூடாதுமா. ஏய், பெருமாள் கோயிலுக்கு நான் மட்டும் ஏண்டி வரக்கூடாது? இருங்க, நான் வந்துடுறேன், ஒரு நிமிஷம். ஐயோ, என்னக்கா அம்மாவும் வரேன்னு சொல்றாங்க, இப்ப என்ன பண்றது? பேசாம அம்மாவையும் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் கூட்டு போயிட வேண்டியதான். அக்கா சக்தி, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. ஏய், அம்மா வேற வரேன்னு சொன்னதும் கை கால்லாம் விலங்குது. எனக்கு ஒரு ஐடியாவும் வரல. சக்தி, என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியல. இதோ வந்துட்டேன்டி. வாங்கடி போலாம். அம்மா, நீ வீட்லயே இருந்து நம்ம வீட்டை பாத்துக்கோயே, நாங்க போயிட்டு வரோம். ஏய், நான் மட்டும் தனியா வீட்ல உட்கார்ந்து என்னடி பண்ண போறேன்? வாங்க போலாம். அம்மா,
இருங்க. ஹலோ. சொல்லுங்க. ஓ அப்படியா? இன்னிக்கே கட்டணுமா? பீரோல தானே இருக்கு. சரி கட்டிடுறேன். ம். அப்பா ஏதோ வேலை சொல்லியிருக்காருடி. சீட்டு பணம் இன்னைக்கே கட்டி ஆகணுமா? என்னை போய் கட்டிட்டு வர சொல்றாரு. சரி நான் இங்கே இருக்கேன். நீங்களாம் போய் நல்லா வேண்டிட்டு வாங்க. சரியா? கோயிந்தா கோயிந்தா கோயிந்தா. சரிம்மா நாங்க போயிட்டு வரோம். பை. சரி. பைமா. அக்கா என்னம்மா? அம்மா எங்களெல்லாம் மன்னிச்சிருமா. எல்லாரும் உங்ககிட்ட கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போறோமா. போச்சு, அக்கா மாட்டி விட்டுடுச்சு. அம்மா சுந்தர பாக்குறதுக்கு தாம்மா நாங்க போறோம். அம்மா உங்ககிட்ட மறைச்சிட்டு போறது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா பட்டுச்சுமா. அதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன். இப்ப நான் போலாமா வேணாமான்னு நீங்க தாம்மா சொல்லணும். கட்டிக்க போறவரை தானே பார்க்க போற. போயிட்டு வா. சூப்பர்மா. தேங்க் யூ நாங்க போயிட்டு வரோம். பை. சரி கிளம்புங்க. போயிட்டு வரோமா? இருங்க இருங்க. அதான் எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுல. பார்க்குக்கு எதுக்கு பூஜை தட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? கொடுங்க. அம்மா நீ ரொம்ப தேறிட்டமா. பை. போயிட்டு வரமா. பாய்மா. சரி பத்திரமா போயிட்டு வாங்க. அடேங்கப்பா என்ன இப்படி பண்றாங்க? சினிமாக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் குடுக்குற மாதிரி இவங்களுக்கும் சர்டிபிகேட் குடுக்கணும் போல இருக்கே. இவள இங்க கூட்டிட்டே வந்திருக்க கூடாதுக்கா. ஏன் நான் ஏன் வரக்கூடாது? இங்க நடக்கிறதெல்லாம் நீ பார்க்க கூடாதுடி. எதையெல்லாம் நான் பார்க்க கூடாது? துர்கா எங்கேயும் பார்க்காதவ கீழே பார்த்துட்டு வா. கீழே பார்த்து நடக்கிறதுக்கு இங்கேயா வரணும்? எல்லாத்தையும் உனக்கு விளக்கமா சொல்லிட்டு இருக்க முடியாது. வாய் மூட்டு வாடி. வாங்கடி வாங்க. சும்மா கம்மன வாடி. அக்கா சொல்றது இப்படி கேளு. பாரு சக்தி, கூட்டிட்டு எங்க வந்துட்டு, போறீங்க? அங்க பக்காத இங்க பக்காத மேல பாரு கீழே பாருனா அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்த? கம்மன இரு, உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். சரி ஹாய். யாருக்கு ஹாய் சொல்ற? இருக்கா? யாரு வளர்றா? ஹலோ இங்க பாருங்க. தெரியலையே. ஹாய் நல்லா இருக்கீங்களா? என்ன இந்த பக்கம்? ஓ பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ண வந்தீங்களா? பாய் ஃப்ரெண்டா? எனக்கு அதெல்லாம் இல்ல. ஐ அம் சிங்கிள். ஓ, சரி இவங்கள யார் உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன இவங்க ரெண்டு பேரும் எனக்கு அக்காவா பிறந்துட்டாங்க. இவ எனக்கு தங்கச்சா பிறந்துட்டா. ஓ இவங்கள உங்க சிஸ்டர்ஸா? வணக்கங்க. வணக்கம். ஹாய். ஹாய். மிஸ்டர் டெடி. ஐயோ சாரி. இப்பயாவது உங்க பேரை சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து உங்க பேரை சொல்லி கூப்பிடுவேன்ல. ஆ, இன்னைக்கு வந்து என்ன ஃப்ளாரிஸ்ட்னு கூப்பிடுங்களேன். ஃப்ளாரிஸ்டா? அப்படி கூப்பிட்டா அது நல்லா இருக்காது. ரொம்ப பண்ணிக்காம உங்க பேரை சொல்லுங்க. அசோக். என் பேரு அனு. ரொம்ப நல்ல பேரு. ரொம்ப நல்ல பேரு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்ல வேணாம். என் பேரு நல்லா இருக்குன்னு எனக்கே தெரியும். ஹலோ என்ன ரெண்டு பேரும் பேசிட்டே போனா எப்படி? உங்களுக்குள்ள எப்படி பழக்கம்? நான் இந்த ஊர் இல்லைங்க. 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கே வந்தேன். ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கி இருக்கேன். இந்த ஊருக்கு வந்த முதல் நாளே நான் ஆட்டோ டிரைவரா வேலை பார்த்தேன். மீதி நான் சொல்றேன். இவரோட ஓவர் சின்சியாரிட்டினால ஆட்டோல கலெக்ஷனே ஆகாம முத நாளே ஆட்டோ ஓனர் இவரை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. ஐயோ. அடுத்து இவர் டெடி பியர் பிசினஸ் பண்ணாரு. இவரோட பேட் டைம் அதுவும் ஒரே நாள் ஊத்தி முடிச்சு.
இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? அந்த 2 பிசினஸ்க்குமே நான் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். ஐயோ பாவம், என்ன பண்றது? முதல் போனி பண்ணது அவ்ளோ ராசியான கை. அதான் பாவம் இவர் திவாலாயி நடு ரோட்ல நிக்கிறாரு. போட்டணும். பாவங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க? எந்த ஐடியாவும் இல்லாம நான் பண்ண வியாபாரம் எப்படி லாபம் வரும்? அதான் நல்லா யோசிச்சு இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்ல, இந்த பூ வித்துருன்னு நம்பி வாங்கிட்டு வந்தேன். ஏன்னு தெரியல, ஒருத்தர் கூட பூ வாங்கவே இல்ல. எப்படி வாங்குவாங்க? உங்ககிட்ட எதுக்கு வாங்கணும்? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? லவ்வர்ஸ் டேல ஒருத்தருக்கு ஒருத்தர் பூவை மாத்தி மாத்தி பிரசன்ட் பண்ணிப்பாங்கல்ல. இப்பெல்லாம் லவ்வர்ஸ் புதுசு புதுசா யோசிச்சு வேலண்டைன்ஸ் டேக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியோ இல்லனா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடியாவது gift வாங்கி அழகா பேக் பண்ணி லவ்வர்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. நீங்க என்னடானா இன்னைக்கு வந்து சும்மா பூவை கையில வச்சுக்கிட்டு அம்மா பூ வாங்குங்க அப்பா பூ வாங்குங்கன்னா யாரு வாங்குவா? உண்மைதாங்க, உங்க அளவுக்கு நான் அவ்வளவு டீட்டெயிலா யோசிக்கவே இல்ல. அதனாலதான் ஒண்ணு கூட போனி ஆகல போல இருக்கு. ஒன்னு செய்றீங்களா? வேணும்னா உங்க பேரை போனி கபூர்னு மாத்திக்கோங்க. சூப்பரா போனி ஆகும். ஏய் சும்மா இரு. நிஜமா ஆகுமா? அட என்னங்க நீங்க? அவ கிண்டலுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கா, அத போய் சீரியஸா கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னி கூட லாஸ்ட் தாங்க. ஏங்க உங்க கையால சரி வேணா விடுங்க. என்ன சொல்லுங்க, பரவாயில்ல. ஏங்க நீங்களே போனி பண்ணுங்க. என்ன இது தமிழுக்கு வந்த சோதனை? ஏற்கனவே 2 முறை போனி பண்ணி தான் விளங்கலையே. இப்ப மறுபடியும் இவகிட்டயே கேக்குறீங்க. இதுவும் பழையபடி திவால் தான் ஆகும். ஏய் நீ வாய் மூடிட்டு சும்மா இரு, நான் வாங்கிக்கிறேன். ஆ. அக்கா கொஞ்சம் பணம் கொடு. அக்கா, அங்க இருக்கு பாரு. இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க. ஹலோ, எங்க கிளம்பிட்டீங்க? அதான் பூ வைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சே, ரூமுக்கு போய் அடுத்து என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்க போறேன். நீங்க ரொம்ப அதிகமா யோசிச்சு கரெக்டா அட்டர் ஃபிளாப் ஆகுற மாதிரி ஒரு பிசினஸ் தான் பண்ண போறீங்க. நல்ல ஐடியா வர மாட்டேங்குதுங்க, என்ன பண்றது சொல்லுங்க. பேசாம ஒண்ணு பண்ணுங்க, நல்ல பொண்ணா பார்த்து லவ் பண்ணுங்க. அவ உங்களுக்காக திங்க் பண்ணி நல்ல ஐடியாவை சொல்வா. ஏங்க என்ன காப்பாத்திக்கவே நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இதுல இதெல்லாம் தேவையா எனக்கு? நான் வரேங்க. ஹலோ ஹலோ இருங்க, எங்க போறீங்க? ரூம்ல போய் சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்க? இருக்கிற பூ விக்க ட்ரை பண்ணலாம்ல. ஏங்க அதான் நீங்க தெளிவா விக்காதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் வியாபாரிக்கு மழை காலத்துல கூட ஐஸ்கிரீம் விக்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவன் நல்ல வியாபாரி. நீங்களும் இந்த பூவெல்லாம் விக்க ட்ரை பண்ணுங்க. எப்படிங்க விக்கிறது? ஒண்ணும் புரியலங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லங்க. பொண்ணுங்க முன்னாடி பசங்க பிரஸ்டீஜ விட்டு தர மாட்டானுங்க. அத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேர் கிட்ட போயிட்டு பூவை கொடுங்க, வேணான்னு சொன்னா பணம் இல்லையான்னு சொல்லி அவமானப்படுத்துங்க. அப்படி பண்ணும்போது அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஒருவேளை கோவத்துல என்ன அடிச்சிட்டா? வாங்கிக்கோங்க. பட் அதே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பணம் வரும்ல, பணம். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால முடியும். உங்க பேச்ச கேட்டா சும்மா ரெட் புல் குடிச்ச மாதிரி இருக்குங்க. உங்களால என் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாயிடுச்சுங்க. இப்ப பாருங்க, ரோஸ் 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 வரங்க. ரோஸ் 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 ரோஸ். ஆமா, என்ன சுந்தர் மாமாவை காணுமே? ஹே, அக்காவே அவசரப்படாம இருக்கா, உனக்கு என்னடி? ஐயோ, அந்த கொடுமையை நீயே பாருக்கா.